என்னுடைய பேர் சுல்தான். நான் வந்து ஒரு டிஃபரண்ட்லி ஏபிள்ட் ஆன்டர்பிரினியர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சூப்பர் லைஃப். சூப்பர் லைஃப்ங்கிறது ஒரு அஃபோர்டபிள் ஃபேஷன் பிராண்ட். என்னுடைய இளமை பருவம் நெறைய நாட்கள் வந்து ஒரு 4 செவுத்துக்குள்ளேயே கழிக்கப்பட்டன. அது வந்து ஒண்ணு ஹாஸ்பிட்டல் வால்ஸா இருக்கும், இல்ல ஆப்பரேஷன் தியேட்டரா இருக்கும், இல்லன்னா என்னோட ரூமா இருக்கும். இதுதான் என்னோட வாழ்க்கை. இதுல வந்து நான் இதுவரைக்கும் எனக்கு 200 ஃப்ராக்சர்ஸ் 200க்கும் மேற்பட்ட ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்கு. நான் வேகமா தும்முனா கூட ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் என்னோட மெடிக்கல் கண்டிஷன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, என்னுடைய 2 கால்களுமே வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு வந்து பீஸ் பீஸா உடைஞ்சிருந்தது. ஸோ இதில வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்ப இருந்த வெயிட்டே வந்து ஒரு 5 கிலோ தான். என்ன ஒவ்வொரு கால்லயுமே ஒரு 10, 10 கிலோ வெயிட்ட கட்டி தொங்க விட்டு, ஏன்னா அப்பதான் அது வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும், செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தொங்க விட்டுருந்தாங்க. அதில வந்து எனக்கு பயங்கரமான வலி, வேதனை. என்னோட பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப கஷ்டம். ஒரு பர்ப்பஸ் இல்ல, ஒரு ஹாப்பினஸ் இல்ல. எதுக்குடா வாழ்றோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதில இன்னும் கொடுமை என்னன்னா, எனக்கு வந்து அப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா மோஷன் வந்தா கூட என்னால போக முடியாது. ஏன்னா, அத விட எனக்கு வந்து பெயின் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால நான் 2, 3 நாள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்த நாட்கள்லாம் இருக்கு. ஸோ, அதுதான் என்னோட கண்டிஷன். இப்படி இருக்கும்போது என்னடா வாழ்க்கை? நான் நெறைய நைட்ஸ் வந்து யோசிச்சிருக்கேன். நம்ம பேசாம சூசைட் பண்ணிக்கலாம். நம்ம செத்தரலாம். எதுக்கு இந்த வாழ்க்கை? அப்படின்னு நினைக்கும்போது, அதில இன்னொரு கொடுமை என்னன்னா, அதுக்கு கூட எனக்கு இன்னொருத்தவங்களுடைய உதவி தேவைப்படும். இதுதான் என்னோட கண்டிஷன். இப்படி இருக்கும்போது, சரி நமக்கு இருக்கு நம்ம இல்லாதத வச்சு கவலைப்படுறத விட, நமக்கு என்ன இருக்கோ நம்ம அத என்ன பெட்டரா பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது, என்னுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இவனுக்கு என்ன கிடைக்குதோ, கிடைக்கலையோ, ஆனா வந்து எஜுகேஷன் மட்டும் இவனுக்கு குடுத்தரணும் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பவே எனக்கு நெறைய டியூஷன்ஸ் வச்சு வீட்லயே படிக்கிறதுக்கு நெறைய ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ நானும் சரி நமக்கு இருக்கிறத நம்ம என்ன பெட்டரா எப்படி யுட்டிலைஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃப்ராக்சர்ஸ் இல்லாதப்பயும், ஹாஸ்பிட்டல்ஸ் போகாத டைம்லயும் நெறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி படிச்சு 8த் பாஸ் பண்ணேன். 10த் பாஸ் பண்ணேன். இதுக்குள்ள எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸோ என்னோட அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க கூட எப்பயாவது செலவிடுற டைம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த டைம் வந்து என்னுடைய கவலைய மறந்து, என்னுடைய வலிகள மறந்து நான் இருந்தத நானே உணர்ந்தேன். ஸோ நான் 12த் படிக்கும்போது எனக்கு 12த் முடிச்சுட்டு டெய்லி காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ இத நான் வீட்லயும் சொல்லும்போது, சரி அவங்களும் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னைய எல்லா விஷயத்திலயும் நம்புற மாரி இந்த விஷயத்திலயும் நம்புனாங்க. பட் அப்போ நெறைய பேர் என்னை இப்ப சொன்னது என்னன்னா, "கண்டிப்பா முடியவே முடியாது. நீ உன்னோட ரூம விட்டு, உன் பெட்ட விட்டு எந்திரிச்சே 6 மாசம் ஆகுது. நீ டெய்லியும் காலேஜ் போய் 3 வருஷம் படிச்சு, டிகிரி வாங்குறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீ வந்து ஒரு பகல் கனவு காண்ற" அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எனக்குள்ள வந்து ஆழ் மனசுல அது ரொம்ப பெரிய ஒரு ஆசையா இருந்தது. எப்படியும் நம்ம காலேஜ் போயே ஆகணும்னு நான் உறுதியா இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில சீட் வாங்குனோம். சீட் வாங்குனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஒருவேளை எல்லாம் சொல்ற மாரி நம்ம தோத்துருவோமோ! நம்ம டெய்லியும் காலேஜ் போ முடியாதோ! நமக்கு வந்து டிகிரி வாங்காம போயிருவோமோ! எல்லாரும் சொன்னது உண்மையாயிருமோன்னு எனக்கு பயமாயிருச்சு. ஆனா, என்னுடைய நண்பர்களுடைய சப்போர்ட்டாலயும், என்னுடைய ஆசிரியர்களுடைய சப்போர்ட்டாலயும், எங்க காலேஜ் மேனேஜ்மென்ட்டோடைய சப்போர்ட்டாலயும் ஒரு 3 வருஷம் கன்டினியூஸா போயி, நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். என் வாழ்க்கையிலேயே முதல்ல நான் அடைஞ்ச வெற்றி அப்படிங்கிறது நான் டிகிரி வாங்குனது தான். ஸோ, என்னால அன்னைக்கு தான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹேப்பியாவும், ப்ரவுடாவும் இருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், அது ஒரு புது கான்ஃபிடன்ஸையும் குடுத்தது. ஸோ, அந்த கான்ஃபிடன்ஸ வச்சு நான் யோசிக்கும்போது தான், என்னுடைய கல்லூரிய தவிர நான் மத்த இடங்கள் எங்க போனாலும், என்ன மக்கள் வந்து 2 விதமா தான் பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து அனுதாபமா பார்ப்பாங்க. இன்னொன்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து, இது ஒருபோதுமே வந்து பயனளிக்க போறதே கிடையாது. ஸோ, நீங்க அவங்களோட அக்செப்டன்ஸ் தான் எங்களுக்கு வேணும். என்னவா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு இடம், என் வீட்டுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயோலா காலேஜ் தான். ஸோ, அதுதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ குடுத்தது. என்னோட முதல் வெற்றிக்கான அடியாவும் இருந்தது. ஸோ, அத வச்சு நம்ம இந்த வெற்றிக்கு அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து ஏதாவது பண்ணணும். நம்மளுடைய அடையாளத்த மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி நம்ம வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். நம்ம வந்து வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி, நெறைய கம்பெனிஸ்க்கு நான் இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணேன். அதுல சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஃபார் நேம் சேக்குக்கு வந்து என்ன செலக்டட்ன்னு சொல்லிருவாங்க. மத்தபடி டேட் ஆஃப் ஜாயினிங்கோ, எங்க வேல பார்க்குறது, எந்த ஒரு ஃபர்தர் கம்யூனிகேஷனுமே வராது. இன்னும் சில கம்பெனிஸ் நான் போம்போது இத விட கொடுமை என்னன்னா, நான் ஒரு கம்பெனி போயிருந்தேன். அது நான் பேரு சொல்ல விரும்பல.
போயிருந்தப்போ என் கூட 18 பேர் வந்திருந்தாங்க. 3 ரவுண்டு வச்சாங்க. 18 பேரும் 3 ரவுண்டும் அட்டெண்ட் பண்ணோம். அதில கடைசியா 7 பேர் செலக்ட் ஆனாங்க 3வது ரவுண்ட்ல. அந்த 7 பேர்ல நானும் ஒருத்தன். பட் என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு மட்டும் 4வதா ஒரு ரவுண்ட் இருக்கு அப்டின்னாங்க. நான் அப்ளை பண்ண ஜாப் ரோலுக்கும், டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ரவுண்ட வச்சாங்க. பிகாஸ் டைப்பிங் டெஸ்ட்ல நான் ஆப்வியஸா ஃபெயில் ஆவேன். ஸோ அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காகவே அந்த டெஸ்ட்ட வச்சு, என்ன யூ ஆர் ரிஜெக்டட் அப்டின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணுச்சு. சரி நம்ம மத்த இடங்களுக்கு வேலைக்கு போனா தானே இந்த பிரச்சனை. நம்ம அப்பாவுடைய பிசினஸ்லயே வொர்க் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அப்ப கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ்லயே நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பாட்ட நெறைய ஃபண்டெல்லாம் வாங்கி ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ரெஸ்டாரண்ட் பிசினஸ் அப்பவே வந்து நான் என் காலேஜ்ல போட்ட எஃபோர்ட்ட விட டபுள் டைம் அங்க வொர்க் பண்ணுவேன். 8 டூ 10 ஹார்ஸ் வந்து நான் வொர்க் பண்ணுவேன். ஸோ இனிஷியல் டேஸ்ல சூப்பரா போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேல் ட்ராப் ஆச்சு. அப்புறம் அப்படியே வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு கேஷ் கிரன்ச் ஆயி லாஸ் ஆயிருச்சு. ஸோ ஒரு 10 மாசத்திலேயே அந்த நிறுவனத்த மூட வேண்டிய சூழல் ஆயிருச்சு. மூடுனோனே எனக்கு மனதளவுல ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆச்சு. ஸோ நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு சொன்னாரு, நமக்கு வந்து சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் நம்ம கையில கிடையவே கிடையாது. முயற்சி மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. நீ நல்லா முயற்சி பண்ண, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஆனா திரும்ப ரிஸ்க் எடுக்கவோ, திரும்ப இன்வெஸ்ட் பண்ணவோ என்ட்ட காசு கிடையாது. என்ட்ட அப்பவே எனக்கு வந்து ரூ. 60,00,000 கடன் இருந்தது. அந்த பிசினஸ் லாஸ்லேருந்து எனக்கு ரூ. 60,00,000 கடன் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் சரி அப்பாவோட பிசினஸ்லயே திரும்ப வொர்க் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி ஒரு 6 மந்த்ஸ் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு தீபாவளி டைம். அப்பா வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் ஹோல்சேலர் அப்படிங்கிறனால ஸ்டாக் நெறைய இருந்தது. ஸோ அந்த ஸ்டாக் இருந்தப்போ நானும் அண்ணாவும் உட்காந்து பேசும்போது ஒரு நாள் யோசிச்சோம். இந்த ஸ்டாக்ஸ வச்சு நம்மகிட்ட என்ன இருக்கோ, நம்மட்ட இன்வெஸ்ட்மென்ட் தான் இல்ல. என்ன இருக்கோ அத வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம். அது வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு பிசினஸ் மாடல் ரெடி பண்ணோம். ஸோ நாங்க வந்து ஹோல்சேலர் அப்படிங்கிறனால, பல கடைங்களுக்கு குடுக்குற விலையிலேயே வந்து டைரக்ட்டா கன்சியூமர்ஸ்க்கு குடுப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நம்மளோட குடோனையே வந்து அப்படியே ரீட்டெயில் ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ரிஸ்க் எடுப்போம்ன்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து அப்பயும் நெறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்தது. இது வந்து பிரைம் லொகேஷன்ல இருந்த கடையே வந்து ஜெயிக்க முடியல. நீங்க வந்து உள்ள வச்சு எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி கஸ்டமர்ஸ் வருவாங்க? இது வந்து திரும்ப நீ வந்து ஒரு பகல் கனவு காண்றீங்க. நீங்க கண்டிப்பா தோக்க தான் போறீங்க அப்டின்னாங்க. ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து ஒரு 17 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. 2வது நாள் நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, நாங்க வந்து டோர் டூ டோர் போயிட்டு கேம்பெயின் பண்ணோம். இந்த மாரி பக்கத்துல ஒரு கடை இருக்கு. வந்து மொத்த விலை கடை, ஹோல்சேல் கடை. நீங்க வந்து டைரக்ட்டா வாங்கலாம். அப்டின்னு சொல்லும்போது நெறைய பேர் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 25 பேர் வந்தாங்க. 3வது நாள் ஒரு 50 பேர் வந்தாங்க. அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா பரவி ஒரு 13வது நாள் தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, எங்க கடை முன்னாடி ஒரு 3 மணி நேரம் கியூல வெயிட் பண்ணி தான் உள்ள வர அளவுக்கு ஒரு சூழல் உருவாச்சு. இந்த ஜர்னில நான் நெறைய பேத்த மீட் பண்ணேன். அதுல குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்ன வந்து அவர் கை முழுக்க ஒரு மூட்டை துணியோட வந்து என்ன பார்த்து சொன்னாரு, "தம்பி நீங்க தான் இந்த கடை ஓனரா?" அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "நானும் ஒரு ஓனர்" அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, "நான் என் வாழ்க்கையிலேயே இவ்ளோ கம்மியாவும், இவ்ளோ நெறைய ட்ரெஸ்ஸஸும் நான் வாங்குனதே கிடையாது. ரொம்ப நன்றி" அப்படின்னு அவர் கண்ல தண்ணியோட சொன்ன அந்த தருணம் தான் எங்க ஐடியா மேல எங்களுக்கே ஒரு நம்பிக்கை குடுத்துச்சு. அதுக்கப்புறம் இது இன்னும் பெட்டரா பண்ணணும். இன்னும் நெறைய இடத்துக்கு நெறைய மக்கள போய் சேரணும் அப்படின்னு சொல்லி, இந்த இந்த பிசினஸ் மாடலே இன்னும் பெஸ்ட்டா நெறைய காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணி, நெறைய இன்னோவேட்டிவ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணி, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்திலேயே வந்து ஒரு ஒரு 6 கடை இருக்கு. இப்ப எங்களுக்கு 3,00,000 வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. 400 மேனுஃபேக்சர்ஸ் எங்க கூட இருக்காங்க. 150 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதுல இன்னும் எனக்கு மனநிறைவு குடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 150 எம்ப்ளாயீஸ்லயும் என்னையும் சேர்த்து 7 மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நெறைய இடங்கள்ல வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. ஸோ யாருக்குமே அந்த வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு எங்க நிறுவனத்தில நாங்க முடிஞ்ச அளவுக்கு நெறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் எனக்கு பெரிய மன நிறைவை குடுக்குது. ஒரு 3 வருஷத்திலேயே வந்து 0 டூ 30 குரோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுக்கு நெறைய ரிஜெக்ஷன்ஸ் வருது. நெறைய ஃபெயிலியர்ஸ் வருது. அப்படின்னா நீங்க கண்டிப்பா துவண்டு போயிறாதீங்க. ஏன்னா, நீங்க கரெக்ட்டான பாதையில போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சிறப்பான அங்கீகாரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க எப்பயுமே மறந்துறக்கூடாது. உங்கள எல்லாருக்கும் புடிச்சிடாது. எல்லாரும் உங்கள நம்பிற மாட்டாங்க.
எல்லாரும் நீங்க ஜெயிக்கணும்னு கண்டிப்பா ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனா ஒரு 4 பேரோ, ஒரு 10 பேரோ கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும், உங்கனால முடியும்னு நம்புவாங்க. நீங்க யோசிக்க வேண்டியதும், நீங்க உழைக்க வேண்டியதும் அந்த 4 பேத்துக்காக மட்டும் தான். உங்கள நம்பாதவங்களுக்காக கிடையவே கிடையாது.